ஒரு குட் லக், ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்றத ஏற்படுத்த போறார். ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத ஏற்படுத்த போறார். ஒரு வெட்டு 1ன்னா துண்டு 4, துண்டு 10 அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் துளாராசி என்பது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும் அப்படின்னு அர்த்தம். என்ஹான்ஸ் பண்ண போறாங்க குருனோட பவர் அப்படின்னு சொல்லலாம். ஆக எல்லாமே ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஹெல்த்தும் நல்லா இருக்கும். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஹெல்த்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. நிறைய பேர் வந்து பாருங்கள் சொந்த வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க, ஒரு விவசாய நிலம் வாங்கலாம், பூர்வீக சொத்து அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னு நம்ம கைக்கு வர்றதுக்கு அது வாய்ப்பு உண்டு. நம்ம கோர்ட்டு கேஸ் போனாலும் நம்மளுக்கு ஃபேவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து இருக்குங்க, எங்கள் அம்மாவுக்கு 4 பசங்க இருக்காங்க, ஒரே பையனுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க, நான் துளாராசி எனக்கு கொடுக்கவே மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி சில குடும்பங்கள் இருக்க தானே செய்யுது. அப்பா வந்து மற்றவங்களுக்கே வந்து சப்போர்ட்டாக இருக்காரு, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கூட சரி அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறோன்னா இவங்களுக்கு இவ்வளவாவது கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மேலோங்கோ அது குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல. அதுக்கும் மேலே